அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 24/11/2024 ஞாயிற்றுக்கிழமை, பூரம் நட்சத்திரம். மதியால், சாஸ்திர அறிவால் நாம் பெற்ற மதியால் சாதனை நிகழ்த்த முடியும். விதியின் தயவால் விதியை நன்றாக புரிந்து கொண்டு எதிர்நீச்சல் போடாமல் அந்த போகும் வழியிலேயே சென்று கரையேற முடியும். இதுதான் சூட்சமம். இதை விளங்க வைப்பதற்கு ஒரு சூத்திரம் இருக்கிறது. 10ஆம் வீட்டில் ஒரு பாவ கிரகம் இருந்து 10ஆம் வீட்டோன் கொடிய சேத்திரம் ஏறி இருந்தாள், அவன் தினமும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்க வேண்டும். இன்று சம்பாதித்த பணம் இன்றோடு போய்விடும். அடுத்த நாள் மீண்டும் அவன் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். இதுதான் அந்த கொடிய சேத்திரம் ஏறினால் ஏற்பட இருக்கும் பலன். இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருந்தால் எப்படி நாம் சம்பாதிக்கலாம்? ஏனென்றால் இன்று சம்பாதித்தால் இந்த சம்பாத்தியம் இன்று மட்டும்தான் இருக்கும். நாளைய தினம் திரும்பவும் நீங்கள் உழைக்க வேண்டி வரும். விதி, அன்றாடம் காய்ச்சி என்று சொல்வார்களே, அதுதான் இது. இதற்கு சாஸ்திரத்திலே ஒரு கதையும் சொல்லியிருப்பார்கள். அந்த கதையை சொல்கிறேன். ஒருவன் நன்றாக வாழ வேண்டும், ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஆனால் அவன் தலையெழுத்து பால் வியாபாரம் செய்துதான் பிழைக்க வேண்டி வரும் என்று. தினமும் பால் கறக்க வேண்டும், அதை விற்று வருகின்ற சொற்ப பணத்தில் வாழ்க்கையை நடத்த வேண்டும். மிகவும் மனம் நொந்து இருக்கிறான். அப்போது நாரதர் வருகிறார். வழக்கம் போல் வந்து அவனுக்கு ஒரு யோசனையை சொல்கிறார். அப்பா, மாட்டால் உன் பிழைப்பு நடக்க வேண்டும் என்று விதி இருக்கிறது. ஆமையா, ஒன்று செய், பால் கறக்காதே, பிறகு அந்த மாட்டை விற்றுவிடு. அடுத்த நாள் உனக்கென்ன கவலை, நீ விற்றுவிடு. விற்ற பணத்தை மனைவியிடம் கொடுத்துவிடு, நீ கையில் வைத்திருக்காதே. ஐயா, நீ செய், நான் சொன்னதை பார் என்று போய்விட்டார். இவன் விற்றான், பணம் வந்தது, மனைவியிடம் கொடுத்தான். அடுத்த நாள் விழித்து தொழுவத்திற்கு சென்று பார்க்கிறான். ஒரு மாடு கட்டப்பட்டு இருக்கிறது. அதையும் விற்றான். மறுநாள் அதே போல் ஒரு மாடு கட்டப்பட்டு இருக்கிறது. இதனுடைய கருத்து என்ன? விதி வகுத்தவன் இதனால் உனக்கு பிழைப்பு என்று சொன்னால் அதனை அவனுக்கு கொடுத்துத்தானே தீர வேண்டும். மாட்டால் பிழைப்பு என்று சொல்லப்பட்டது. இவன் நினைத்து கொண்டான் பால் கறந்து என்று. நாரதர் சொன்னார் ஒரு யோசனையை, அந்த மாட்டை விற்றுவிடு, விற்ற பணத்தை மனைவியிடம் கொடுத்து விடு என்று. விற்றான், பெரும்பணம். மறுநாள் காலை மாடு ஒன்று வந்து விட்டது. அவன் அனுப்பிவிட்டான். ஏனென்றால் அவனுடைய கடமை அவன் ஒழுங்காக செய்ய வேண்டுமே. விதியின் தயவால், மதியால் இவன் ஒரு வேலையை செய்து நல்லபடியானான். அன்பர்களே, இந்த சூத்திரம் எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், விதி என்று மட்டும் நினைத்து கொண்டு நீ சும்மா இருந்து விடாதே. மதியை பயன்படுத்து. அது வள்ளுவன் சொன்னது போல் கூலி தரும். அன்பர்களே, இந்த ஸ்லோகம் நமக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கிறது, இருக்கும் எப்போதும். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம்.
மேச ராசி அன்பர்களே, நற்புகழ் உண்டு. உங்கள் பேச்சிலும் உங்களது செயலிலும் இன்று நல்ல அம்சங்கள் தென்படுகின்றன. பேச்சாலும் செயலாலும் நற்புகழை பெறுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் திறமையை காட்டி வந்துவிட்ட கஷ்டத்தை போக்குகின்ற முயற்சியில் வெற்றி. மிதுன ராசி அன்பர்களே, நல்ல புகழ் உண்டு. இன்றைய தினம் நீங்கள் புகழ் பெறுவது உங்கள் விடாமுயற்சியால். விடாது முயற்சி செய்து உங்கள் இலக்கை நீங்கள் அடைவதால் பெரும் புகழ் பெறுவீர்கள். கடகராசி அன்பர்களே, ஒரு வித்தையை, ஒரு நுணுக்கத்தை இன்று நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்கள் ஒரு சிலருக்கு. அந்த ஒரு சிலரில் ஒருவர் உங்களது மேல் அதிகாரி. இதனால் ஒரு பெரும் புகழ் உங்களுக்கு ஏற்படும். சிம்ம ராசி அன்பர்களே, எடுத்த வேலையை முழுமையாக நீங்கள் முடிக்கும் நாள். எந்த ஒரு சிறு குறையுமின்றி, பிசிறுமின்றி முழுமையாக முடிப்பீர்கள். இப்படி முழுமையாக முடிப்பதுதான் கெட்டிக்காரத்தனம். கன்னிராசி அன்பர்களே, நாளைய தினம் எப்படி பேச வேண்டும், எதற்காக நாம் உழைக்க வேண்டும், நாளைய தினம் எந்த விஷயத்திற்காக உழைக்க வேண்டும் என்பதிலெல்லாம் ஒரு தெளிவினை காணும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, பெரும் லாபம் உண்டு. ஒரு நூதன முறையில் செயல்பட்டு இந்த பெரும் லாபத்தை பார்ப்பீர்கள். அந்த நூதன முறை இதுவரை நீங்கள் செயல்படாத ஒரு முறை. விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி வரவேற்பு, விரும்பி வரவேற்பார்கள். மறுபாதி அதிக செலவீனம் உங்களுக்கு ஏற்படும். மதியத்திற்கு பிறகு சற்று கவனம். தனுசு ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி செலவீனங்கள், அனாவசியமான செலவீனங்கள். மறுபாதி வரவுகள், உங்களை சந்தோஷப்படுத்தும் பண வரவுகள். மகர ராசி அன்பர்களே, ஒரு புது வழியில் செயல்பட்டு அந்த செயலில் புகழும் பணமும் பெறுவீர்கள். இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு. கும்பராசி அன்பர்களே, ஒரு நல்ல காரியத்தை நடத்துகிறேன் என்று சொல்லி அதற்காக கடுமையாக உழைத்து அந்த உழைப்பில் சாம பேத தான தண்ட முறையும் அடங்கும். அப்படி செயல்பட்டு அந்த காரியத்தை, எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, வீண் தலையீடு, வீண் தடைகளால்
சற்றே அலைச்சலும் நஷ்டமும் இன்று உங்களுக்கு ஏற்படுவதாக காட்டுகிறது. உங்கள் வேலையை நீங்கள் செய்யும்போது அதில் வீண் தலையீடு தடைகள் இன்று ஏற்படும். அதனால் சில நஷ்டங்களும் கஷ்டங்களையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று காட்டுகிறது. கவனம். நண்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.